ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட்டை வச்சு குழந்தைங்களுக்கு பாஸ்தா எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரைஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்போம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். இப்பொழுது பார்த்தாலும் ரைஸே கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குற ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கேரட்டில் கண்ணு பிரச்சனை நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் கேரட்டை வச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவில் 4 கேரட் எடுத்துருக்கேன். கேரட் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரிஞ்சிக்கும். கேரட்டெல்லாம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டேன். இது தண்ணியில் போட்டுக்கணும். ரொம்ப குழம்பு வெந்துடக்கூடாது, கொஞ்சம் லேசாக வேகணும். ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டுங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துக்குன்னு இருக்குது. எப்படி வேக வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நைஃபு வந்து நீங்கள் உள்ளே விட்டாக்கா இறங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வெந்து இருக்கணும். ரொம்ப குழப்பம்னு வேகக்கூடாது. இப்போ வந்து நம்ம நிறுத்திடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல. திருப்பி நம்ம வந்து சில பொருட்கள் எல்லாம் இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மிக்சியில் சேர்த்துருக்கிறேன். அதை வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்ல, அப்படியே அரைங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா சும்மா கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அரைக்கலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக மஞ்சிடுச்சு. நான் தண்ணிக்கினே ஊற்றவே இல்லை, நல்லா நைஸாக இருக்குது. இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டோம். குழந்தைங்களுக்கு செய்கிறதால ரொம்ப போட தேவையில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுக்கிறேன்னு வைங்களேன். 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. கேழ்வரகு மாவோ இல்லை கோதுமை மாவோ எதுவாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கினீங்கன்னா கொஞ்சம் கலர் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடுவோம். அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து எல்லா மாவு கூடயும் கலந்து வர்றாப்பில். இப்போ வந்து நல்லா கையிலேயே பிணைஞ்சி விட்டுங்க. சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிசையும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து கையிலே பிணைஞ்சிங்க. நீங்கள் வந்து தண்ணியில் வேக வைக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கூட அந்த கேரட்டை போட்டு நீங்கள் ஆவியில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறோமே, அது என்ன ஹெல்த்தியான்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற எல்லா பொருளுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். கார்ன்ஃப்ளவர் ஒன்றும் கெட்டது கிடையாது, சோள மாவு தானே, அது ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நம்ம பிணைஞ்சு வச்சுக்குவோம். கையில் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு இந்த விரலில் நல்லதை இப்படி நல்லா உள்ளே இப்படி விடுங்க. விட்டாக்கா இந்த மாதிரி பல்ல மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே வச்சுக்குவோம் ஒரு தட்டில். சின்னதாக உருண்டை செஞ்சுட்டு நல்லா இந்த பாருங்களேன், வீரல் இல்லாமல் உருண்டை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை இப்படி நல்லா இப்படி பள்ளமாக விடுங்க. இந்த ஆள்காட்டி விரலை இப்படி விட்டுட்டு அப்புறம் இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி நம்ம தட்டில் வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக பாஸ்தாலாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பும் போட்டு அந்த மாதிரி. இப்போ கேரட் வேக வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேயே நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு அந்த மாவுலெல்லாம். அதனால் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து மெல்லமாக போட்டுக்குவோம். ஏன்னா போட்ட உடனே கரைஞ்சி போயிடும். மெல்லமாக ஒன்று தான் நீங்கள் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெந்துக்குன்னு இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்ட உடனே கரண்டி விட்டுடக்கூடாது, கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு தான், ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு தான் நம்ம கரண்டியே விடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துடுது. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் பச்சை தண்ணி ஊற்றணும். இதை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம ஏதாவது சமையலில் கூட அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த பச்சை தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். அது வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். சும்மா ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆலிவ் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கிறேன். குழந்தைங்க வந்து ரொம்ப வெங்காயம்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் என்ன செஞ்சேன், கொஞ்சோண்டு வெங்காயமும் ஒரே ஒரு பல்லு பூண்டும் இஞ்சி போடலை நான், அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இஞ்சி போட்டுங்க. இப்போ பூண்டும்
வெங்காயமும் போட்டிருக்கிறேன். இது வந்து நான் பார்சல் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பார்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கலாம். இது கடைசியில் ஆட் பண்ணணும். இப்போ இதை வதக்கிக்கலாம் நம்ம நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்ல திக்கு பாலாக கொஞ்சோண்டு இதில் ஊற்றிங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் லைம் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உப்பு புளிப்பாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் இருக்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு சோயா சாஸ் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பெரியவங்க நம்ம சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும். நம்ம ஸ்டார்டராக இந்த மாதிரிலாம் வச்சுக்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சோயா சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் செய்யலாம். குழந்தைங்களுக்குன்றதால நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கட்டும் அடுப்பில். குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கெச்சப் போட்டுக்குவோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா நம்ம கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தது. ஒரு கைப்பிடி அளவு தண்ணி லேசாக தெளிச்சிங்க. இந்த அளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி போட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு இந்த பெர்சில் போட்டு விட்டுக்கலாம். பார்சில் போட்டுட்டு கலந்துக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட டயட்டில் இருந்தாக்கா அவங்க கூட சாப்பிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது செஞ்சு வச்சுட்டு இது கொஞ்சோண்டும் குக்கும்பர் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கின்னு அந்த மாதிரி சேலட் மாதிரி வச்சுக்கின்னு நம்ம சாப்பிட்லாம். லிட்யூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கின்னு கொஞ்சம் சுண்டல் வச்சுக்கின்னு இது கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கின்னு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கார்போஹைட்ரேட்டையும் நம்ம அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். கேரட் வேணான்னாக்கா உருளைக்கிழங்குல கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அது கூட நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பை நிறுத்திடுறேன். நான் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு இந்த பார்சல் இலையை நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியோட பார்சல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் ஃபாரினில் இருக்கிறதால எங்களுக்கு டக்குன்னு கிடைக்கிது. நம்ம ஊரில் கூட கிடைக்கிதுன்னு தான் சொல்கிறாங்க. கொத்தமல்லியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த பார்சல் இலையை நம்ம யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சமையலில் சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல க்ரீமியாக வந்திருக்குதுன்னு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. கேரட்டு பாஸ்தாவை நல்லா டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் க்ரீமியாகவும் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு பீஸு கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ஒரு சில டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.